அண்ணா, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு அரசாங்கம் பதவி ஏற்றுதுன்னா அந்த 5 வருஷம் வேகமாக போயிடும் அப்படின்னீங்க. அதுக்குள்ளார அவங்க ஒரு ஸ்டைல் காமிக்கணும் அப்படி சொன்னீங்க. கேட்க நல்லா இருக்குண்ணே. என்னுடைய ஒரு சந்தேகண்ணே, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நிறையா திட்டங்கள் செஞ்சாங்கண்ணே. இல்லைன்னு சொல்கிறீங்களா? செஞ்சாங்கப்பா. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் இருந்த எல்லா அரசாங்கமும் மக்களுக்கு நிறையா பணிகள் செஞ்சுருக்காங்க. சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா அரசாங்கமும் நிறையா திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி இன்றைக்கி ஒரு வளமான நாடாக தான் தமிழ்நாடு இருக்குது. இதோட பங்களிப்பில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. எல்லாருமே நாட்டை முன்னேற்றம் தான் முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலை. அனைவருமே தங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மையான முறையில் நாட்டை முன்னேற்றிருக்காங்க. அது மேற்கொண்டு எதிர்காலத்தையும் அது நடக்கும், எப்பயும் நடக்கும். அப்படி இல்லைன்னா மண் தரையாக இருந்த ரோடெல்லாம் இன்றைக்கி தார் சாலையாக மாறி இருக்குது. எவ்வளவோ வளர்ச்சி. நீ 1947 ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இன்றைக்கி சென்னையோ இல்லை தமிழ்நாட்டு ஃபோட்டோவோ பார்த்தோன்னா வித்தியாசம் பயங்கரமாக இருக்கும். ஸோ வளர்ச்சிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. எல்லா அரசாங்கமும் வளர்ச்சியை பண்ணியிருக்கு, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. நிறையா திட்டங்கள் எல்லா அரசாங்கங்களும் கொண்டு வந்திருக்கு. அவங்கவுங்க திரும்பவும் பதவிக்கு வரணும்னு தான் எல்லாருக்கும் ஆசை. யாரும் பதவி விட்டு போக யாரும் விரும்பலை. அவங்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு செயல்படுத்தியிருக்காங்க. அது மக்களுக்கும் சேர்ந்துருக்கு, நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அண்ணா, எல்லாமே நல்லா நடந்திருக்குன்றீங்க, அப்புறம் ஒரு ஸ்டைல் இருக்குன்னீங்க. அது என்ன ஸ்டைல்ண்ணே? கோபாலு, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். தெரியாது எனக்கு அரசியல் தெரியாது. நான் முதல்ல அதை சொல்லிடுறேன். தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஒரு பையன் காலேஜில் படித்தான். அவங்க அம்மா அப்பாவுக்கு கடிதம் எழுதுவான். அப்போ ஃபோன் இல்லை, கடிதம் எழுதுவான். இன்றைக்கி நல்லா கிளாஸ் எடுத்தேன், இன்றைக்கி அருமையாக கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னு எழுதுவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும், இந்த பையன் ஏன் கிளாஸ் எடுத்தேன்னு சொல்கிறான்னு. அதே பையன் அதே கல்லூரியில் வாத்தியார் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு கடிதம் எழுதும்போது இன்றைக்கி நல்லா படித்தேன், இன்றைக்கி நல்லா தயார் பண்ணேன் அப்படின்னு எழுதினான். இப்போ நான் சொன்னதுக்கு என்ன பொருள் உனக்கு புரியுதா கோபாலு? அண்ணே, புரியலண்ணே. சரி, உனக்கு புரியலன்னு சொன்னதுனால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா, இதுக்கான விளக்கமும் நான் சொல்கிறேன். நன்றிண்ணே.